எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க Autobots Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பஜாஜ்ல இருந்து புதுசா லான்ச் ஆயிருக்க Pulsar 220 Fi BS6 வெர்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ BS4 வெர்ஷன்ல இருந்து BS6 வெர்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவுமே பண்ணாமல் பவர் ட்ரெயினில் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்பரேட்டர்லேருந்து திருப்பியும் ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு அடாப்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா BS6ஓட அந்த விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னா கார்பரேட்டரை விட ஃபியூல் இன்ஜெக்டர் தான் வந்து பெஸ்ட் அப்படின்றதுக்காக திரும்பவும் ஃபியூல் இன்ஜெக்டர் மாறி இருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் ஸ்டார்டிங்கில் ஃபியூல் இன்ஜெக்டர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க BS4 வெர்ஷன்லையுமே. ஸோ காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக கார்பரேட்டர் வெர்ஷனுக்கு மாறிட்டு இப்போ திரும்பவும் BS6க்காக ஃபியூல் இன்ஜெக்டர் வெர்ஷனுக்கு மாறிட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினான சேஞ்சு. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாற்றினால இந்த பிரேக் ஆர்ச் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 19.7 இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அதே டார்க் தான், 18 நியூட்டன் மீட்டர் தான். ஸோ பிரேக் ஆர்ச் பவர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.52 பிரேக் ஆர்ச் பவர் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ட் மாற்றினாலன்னு கிடையாது. ஸோ BS6க்கு ஏற்ற மாதிரியான நார்ம்ஸை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஏதோ ஒரு லாஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த லாஸ் வந்து பிரேக் ஆர்ச் பவரில் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஆட் பண்ணியிருக்கனால இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ அதிகமாக வெயிட் ஆயிருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 கிலோ வெயிட் ஆட் ஆயிருக்கனால பர்ஃபார்மன்ஸில் லைட்டாக ஒரு சின்ன லேக் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ சேம் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா LED டெயில் லேம்ப் தான். ஸோ உங்களுக்கு கன்சோலும் வந்து பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் கன்சோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலலாம் எந்த விதமான பெரிய மாற்றமுமே இல்லை. அண்ட் அதே மாதிரி ABS வெர்ஷனை வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1,17,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா BS4 விட ஒரு 9,000 rupees பக்கம் அதிகமான விலை தான் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மட்டும் தான் இந்த வீடியோவில், வேறு எதுவும் பெருசாக இவங்க சேஞ்ச் பண்ணல. ஸோ சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்திருக்கும். ஸோ வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் எது தேவையோ அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு இருக்கிற நிறைய குறைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.